அதாவது ஸ்பாயிலராக இருப்பார், சில இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட்டராக இருப்பார், சில இடத்துல வந்து ஃபால்ட்டி பிளேயராக இருப்பார், அதெல்லாம் கரெக்டு. பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்லை, இது அபரிதமான சத்தம். அந்த சத்தம் வந்து விசில் சத்தம் இல்லை, இவர் சொல்கிறது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்கிறார். 200 அது 200 விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்குது, அந்த தாண்டி அவ்வளோ பெரிய சத்தத்தெல்லாம் போட முடியாது. இது வெடி சத்தம் மாதிரி சொல்கிறாரு, வெடிக்குன்னு ஒரு சத்தம் இருக்குது, அதனால் விசில் சத்தம் 200 தாண்டதுன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான கனவு. அது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு கோட்டை கட்டுவதுன்றது ஒரு எப்படிப்பட்ட கனவுன்றது எல்லாருக்கும் புரியும். இன்னைக்கு முதலமைச்சர் சாதனை 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 அப்படின்னு ட்வீட் போடுறாரு. ஆனால் மக்கள் வேதனையில் தான் இருந்தாங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாலே எந்த அடையாளத்தையும் நான் காண்பிக்க மாட்டேன், யாருக்கும் எந்த ஆதரவும் செய்ய மாட்டேன். திருப்பரங்குன்றத்தில் இந்து மன உணர்வு புண்படுத்த போது சில வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து சில அடையாளங்களை அவர்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் நாம் இப்போ இறைவனை எல்லாரும் கும்பிட்றது ஆரோக்கியமான ஒன்று தான். ஆன்மீக பயணத்தை நான் என்றைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவர் வந்து நான் வந்து வெளிப்படையாக சாமி கும்பிட்றாரு. அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சாமி கும்பிடாமல் மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிட்றாரு. அந்த வகையில் நான் பாராட்டி தான் ஆக வேண்டும்.